ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஸோ நம்ம சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இன்னையோட வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதோடைய ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இந்த வீடியோவில் வந்து பேசலான்னு வந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸாக வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு வந்து ட்ரைனராக வந்து இருக்கேன். ஸோ நான் ரயில்வேல ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. நான் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸில் பக்கத்தில் வந்து போயிடும். என்டிபிசிலாம் இப்போ ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சும்மா தான் அப்ளை பண்ணது என்டிபிசி. ஸோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டாக சும்மா யதார்த்தமாக தான் அப்ளை பண்ணது. சும்மா பண்ணி வைப்போம், இப்படியே எல்லாம் எக்ஸாம் போயிட்டே இருக்கு, சும்மா பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்ணேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா சும்மா போய் எழுதுனதுல ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, டைப்பிங் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ போஸ்டிங்கும் கிடைச்சிருச்சு. இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, யாருக்கு எந்த போஸ்டிங் கிடைக்கும் எதுவும்ன்றது தெரியாது. அதனால வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் நீங்களா விட்டுறாதீங்க. நீங்க டார்கெட் வச்சு ஒரு சிலர் படிப்பீங்க, இதுதான் போகணும் அதுதான் போகணும் அப்படின்னு ஆசை நிறைய வச்சிருப்பீங்க. பட் ஆம்பிஷன் வச்சுக்கோங்க, டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு இடையில வரக்கூடிய எக்ஸாம் எதையுமே நீங்களா விட்டுறாதீங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிஸா நினைச்சிட்டு நீங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா யாருக்கு எந்த இடத்துல கொண்டு போய் விடும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்களா விட்டுற வேணாம். ஓகேவா? ஸோ இதைதான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த 8 வருஷம் நான் வந்து ட்ரைனர் இருந்தேன்னு சொல்லல. நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ரகிளை நான் ஃபேஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இது ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், அதே மாதிரி மென்டலி ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் நான் வந்து நிறைய வந்து அந்த டைம்ல வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். சுற்றி நிறைய பேர் பேசுறதா இருக்கட்டும், ஹர்ட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய நான் அனுபவிச்சேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எனக்கு தோணுனது பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ நம்ம ஒரு டைம்ல கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம், நல்ல ஒரு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சு நம்ம கண்டிப்பா ஒரு பொசிஷன்ல இருப்போம். அந்த பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு வந்து உதவிகரமா இருக்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து அப்படி எப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணி நம்ம ஒரு ஜாபுக்கு போறோமோ அப்போ வந்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு இதை வந்து ஃப்ரீயா வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு 4 பேரை வந்து அட்லீஸ்ட் நம்ம முன்னேற்றினா அது ஒரு பெரிய ஒரு சேவையா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினைச்சேன். அதே மாதிரி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து கிளாஸ் எடுத்தேன். ஒரு 1 இயர் கிட்டக்க பாத்தீங்கன்னா நான் வந்து ₹1 கூட அமௌண்ட் வாங்காம நான் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வந்து நான் கிளாஸ் எடுத்தேன். ஆனா அங்கேயும் குடைச்சல் கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் கிளம்பி வந்துட்டாங்க. என்னன்னா நம்ம வளர்ச்சி பிடிக்கலனாலே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க நிறைய சதி பண்ண ஆரம்பிப்பாங்களா, அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா எனக்கும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவன் எப்படி வந்து அப்ப நான் நிறைய வந்து ஜிகே ஆக்சுவலா மேக்ஸ் தான் கிளாஸ் கொண்டு போயிட்டு இருந்தேன். சைட் பை சைடா ஜிகேவும் படிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுல என்னன்னா கொஞ்சம் அந்த ஜிகே எடுக்கிறவங்கலாம் பொறாமப்பட்டுட்டு இவன் எப்படி ஜிகே எடுக்கலாம், நமக்கு இப்ப இவன் ஜிகே எடுத்தாக்கா நமக்கு எங்கிட்ட பேர் வரும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி நம்மளை விட்டுட்டு இவங்கிட்டே போய் டவுட் கேட்கறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பொறாம ஒண்ணு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பின்னாடி பேசுறது, புறணி பேச ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பிக்கவும் ஸோ அது என் காதுக்கு வரவும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கஷ்டமாயிருச்சு. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து இங்க எடுக்க வேணாம், இங்க நம்ம எடுத்தாக்கா இந்த மாதிரி சதி வேலை பண்றவங்க, இந்த மாதிரி வீணா போனவங்க இதெல்லாம் நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க, அவங்க முன்னேறினாலும் சரி அடுத்தவங்களையும் முன்னேற்ற மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வேற பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே அதை பத்தி பேச வேணாம், யூஸ்லெஸ் ஃபெலோ, அவங்களை பத்தி பேசுற அளவு கூட அவங்க ஒருத்தர் கிடையாது. ஓகே அதை விட்டுலாம். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் மெயினா வந்து அங்க விட்டேன். ஏன்னா வந்து நான் அங்க எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு 100 பேர் 150 பேரோட அது வந்து முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதோடய முடிஞ்சிருக்கும். இப்போ நான் அதை விட்டுட்டு சரி நம்ம வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுவோம், யூடியூப்ல நம்ம ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கலாம், ஒரு 1000 பேருக்கு அது போய் சேரும், 1,00,000 பேருக்கு போகும், நம்ம பண்றது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை 1000 பேரும் நீங்க வந்திருக்கீங்க, அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போடுற வீடியோஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000த்துல இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா லட்சத்துல கண்டிப்பா இருப்பேன். ஓகேவா? அதுவும் எனக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி நிறைய பேர் இங்க வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரியல் லைஃப்ல. ஸோ ஒரு
ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு கூட நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹாஸ்டல் ஃபீ கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து இந்த இதான் கடைசி அட்டம்ப்ட்ன்ற மாதிரி ஏஜ் பார் ஆகிற ஸ்டேஜ்ல இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுல வந்து சப்போர்ட் இல்லாம ஸோ அதுக்கு எதிராக நீங்க படிச்சுட்டு எப்படியாவது வேலைக்கு போகணும்னு ஒரு நம்பிக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இவங்க எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா டோன்ட் லூஸ் ஹோப். ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க, நம்பிக்கையோட நீங்க படிங்க, விட்டுறாதீங்க. படிப்பு தான் என்னைக்கும் பெரிய ஆயுதம். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன எங்கனாலும் சரி உங்களை வந்து காப்பாற்றும். ஸோ அந்த படிப்பு வேலை இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாய் கூட பாத்தீங்கன்னா சீண்டாது. அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உயிரை கொடுத்தனாலும் சரி, படிச்சு எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு மட்டும் போக பாருங்க. அதை தான் மெயினா சொல்ல வந்தது. ஓகேவா? ஹோப் விட்டுறாதீங்க. கஷ்டமா தான் இருக்கும், நிறைய சுத்தி எல்லாம் பேசதான் செய்வாங்க. நீங்க ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு இடையில நிறைய தடங்கள் வரதான் செய்யும், நிறைய தடைகள் வரதான் செய்யும். அதை எல்லாம் தகர்த்தெரிஞ்சாதான் நீங்க பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி நீங்க ஓட முடியும், வெற்றியை நோக்கி நீங்க போக முடியும். ஓகேவா? சோ அதை தான் சொல்லணும். அதே மாதிரி இப்ப எஸ்எஸ்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆசோலேஷன் மைண்ட்ல இருக்கீங்க. நம்ம படிக்கலாமா, இல்ல வேற ஏதாவது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது ஜாப் போலாமா அப்படின்ட்டு. ஸோ அதை எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டுருங்க. ஓகேவா? அந்த மாதிரி செகண்டரி தாட்டை வந்து கொண்டே வராதிங்க. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இறங்கிட்டீங்க, இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும்னு சொல்லிட்டு நீங்க இறங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க பின்வாங்கவே கூடாது. ஒன்னு உங்களால முடியும்னு நினைச்சுதான் நீங்க இறங்குனீங்க. அப்ப அதே மாதிரி அந்த விஷயத்த நீங்க முடிக்காம நீங்க என்னைக்குமே நீங்க பின்வாங்க கூடாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேட்டர்ன் அவன் சேஞ்ச் பண்ணதான் செய்வான், டஃப்னஸ் கூட்டதான் செய்வான். ஏன்னா காம்படிட்டர் வருஷம் போக போக எனார்மஸா வந்து போய்கிட்டு இருக்கா, ரொம்ப அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் எழுதுறான், கொஞ்சம் வேகன்சிக்கு அதிக பேர் எழுதுறான்னா அவன் என்ன பண்ண முடியும்? ஃபில்டர் அவுட் பண்ணி தான் ஆக முடியும். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணி ஆகணும்னா அவன் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா தான் கேட்டு ஆகணும். பேட்டர்ன் இந்த மாதிரி புதுசா கொண்டு வருவான். என்ன ஒண்ணுனா நீங்க அதை நீங்க நிறைய தெரிஞ்சுக்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் உங்க ஸ்டாண்டர்டை கூட்டிக்க பாருங்க. ஓகேவா? இன்னும் நீங்க அதே லெவல்ல இருந்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. உங்களுடைய ஸ்டாண்டர்டை நீங்க எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா மார்க்கும் அதுக்கேற்ற மாதிரி பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு பேட்டர்ன் கொண்டு வரானா அது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஓகேவா? சோ நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? சோ அந்த கோப்பை விட்டுறாம, எல்லாருக்கும் தானே கஷ்டம். சோ அப்ப நம்ம வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா படிப்போம், நம்மளால முடியாதுன்னு எதுவும் கிடையாது அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது உண்மையிலே கஷ்டம், ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா கிடைக்க முடியாது, கிடைக்காது அப்படின்றது, அதாவது இம்பாசிபிள்ன்ற ஒண்ணு கிடையாது. ஓகேவா? கண்டிப்பா முடியும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்கன்றதுலதான் இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் டியூட்டி போயிட்டு அதுக்கப்புறம் நான் சாயங்காலம் வந்து கொஸ்டின் எடுத்து அதுக்கு நான் ஆன்சர் கிரியேட் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் எத்தனைக்கு நான் எந்த எக்ஸாம் எழுதுறது கிடையாது, எதுவுமே எழுதலை. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான் நான் ஒர்க் பண்றேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் அதை நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ போட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி இவ்வளவு வேலைகள் வந்து நான் பாக்குறேன்றப்ப என்னால ஒண்ணுமே இல்லை, நானே இவ்வளவு பாக்குறேன்றப்ப நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நீங்க இதுக்குன்னு படிக்கிறவங்க நிறைய ஒரு அறிவாளி, நிறைய திறமசாலிகளா நிறைய பேர் இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் இதுதான் வேலைன்றக்கப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு உழைக்கணும்ன்றத பாத்துக்கோங்க. 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாள்ல. 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க 8 மணி நேரம் நீங்க நல்லா ஃபுல் ஃபிளட்ஜா ஒரு கான்சென்ட்ரேஷனோட நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். 8 மணி நேரம் ஃபுல் ஃபிளட்ஜா படிச்சு யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுதுன்னா நீங்க நீங்க அதே 8 மணி நேரம் படிச்சு இது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா கிளியர் பண்ணலாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா நிறைய பேருக்கு எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்றது தெரிய மாட்டேது. நல்லா அனலைஸ் பண்ணுங்க, எது இதெல்லாம் இப்ப ரீசெண்டா கேட்டுக்கிட்டு இருக்கான்றது நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நிறைய நீங்க இன்டெப்தா நீங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கதான் உங்களுக்கு நல்லா வரும். ஓகேவா? நல்லா மார்க் பூஸ்டப் ஆகும். எனக்கு இங்கிலீஷ் வரல, எனக்கு மேத்ஸ் வரல, எனக்கு ஜிகே பாத்தீங்கன்னா படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் நோட்டீஸ் ஆக்கு. எது வரலன்னு உங்களுக்கு இருக்கோ நீங்க அந்த வராத விஷயத்த எப்படியாவது வர வைக்கணும். அதுதான் உங்களோட திறமையே. ஓகேவா? வரலன்னு நினைச்சிட்டு நீங்க விட்டீங்கன்னா அது என்னைக்குமே பாத்தீங்கன்னா வராது. வரலையா, ஏன் வரல, எதுக்கு வரல, எதனால மார்க் கம்மியாகுது, ஏன் நெகட்டிவ் வருது, எதனால கேர்லெஸ் மிஸ்டேக் வருதுன்ற அனலைஸ் பண்ணி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எஃபோர்ட் போட்டு நீங்க அந்த வராத விஷயத்துல நீங்க அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிக்கிறீங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பூஸ்டப் ஆகும். நீங்க எந்த விஷயத்துல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மார்க் பூஸ்டப் ஆகும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே.
அதே மாதிரிதான் இப்ப என்டிபிசி எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா இப்ப ரிசல்ட் விட போறாங்க. சிபிடி 1 ரிசல்ட் வரப்போகுது. ஸோ சிபிடி 2க்கு பாத்தீங்கன்னா வேகமாவே விட்டுறலாம். ஓகேவா? இல்ல மேபி எஸ்எஸ்சி நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்ட்டு. கிடையவே கிடையாது. ஒரே நாள் தான் மெயின்ஸுக்கு. ஒரே நாள்ல போட்டு முடிச்சிருவான். எந்த எக்ஸாம் இருக்கு இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. ஏதாவது இடையில கேப் இருக்கிற டைம்ல போட்டு முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்குள்ள நீங்க ரெடியா இருக்கணும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு டேட்டு போடல வரலன்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா எவன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் முன்னாடி போயிடுவான். நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற டைம்ல எவன் உட்காந்து முழிச்சிருந்து படிக்கிறானோ அவன் தான் முன்னேறுவான். அதனால உட்காந்து தூக்கம் இந்த கேமு அதே மாதிரி இந்த விளையாடுறது வைக்கிறது போறது பேசுறது சாட் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு 2-3 மாசம் இதுக்குன்னே முழு மூச்சா உட்காந்து நீங்க படிச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் காம்படிஷன் எந்த அளவுக்கு கம்மி அப்படின்றது. ஸோ அவ்வளவு கம்மியான காம்படிஷன் இருக்கும்போது அப்ப அவன் நம்ம எழுதுறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதுறான் அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் நீங்க போட்டி போட்டு நீங்க அந்த ஒரு வேகன்சியை நீங்க தட்டி பறிக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், எவ்வளவு ஷார்ட்கட்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு அடிஷனலா படிச்சிருக்கணும், இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு டெஸ்ட் போட்டிருக்கணும் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நிறைய அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. என்ன ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க டெஸ்ட் போடும்போது பாத்தீங்கன்னா எதுலலாம் நம்மளுக்கு கம்மியாகுது எதனால கம்மியாகுது நீங்க உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு அனலைஸ் பண்ணி நீங்க அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் நீங்க இவ்வளவு வருஷம் நீங்க படிச்சது இவ்வளவு நீங்க பாடுபட்டது கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் ஒரு நிமிஷத்துல. சரியா? அதனால போஸ்டிங் வாங்குற வரைக்கும் விடவே விடாதீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் உங்க லைஃப் ஸ்டைலே அது சேஞ்ச் பண்ணிடும். உங்க ஃபேமிலியை கம்ப்ளீட்டா மாத்திரும். அதுக்கப்புறம் பாருங்க நீங்களே ரியலா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம அவ்வளவு பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்குன்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க பாருங்க. அப்ப தெரியும் அதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்றது. இதை நீங்க ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரியலா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ நார்த்ல பாத்தீங்கன்னா இப்ப எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய கண்டென்ட் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேதுன்னு ஃபுல்லா நார்த்ல தான் தேடி போயிட்டு இருக்கீங்க. நான் அதுக்குதான் பாத்தீங்கன்னா சரி நம்ம படிக்கும்போது நம்ம நிறைய 8 வருஷம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அதை நிறைய பேருக்கு சொல்லலான்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த சேனல் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அங்க நார்த்ல நிறைய பேர் இருக்காங்கன்னா இங்க நான் இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா நீங்க என்கிட்ட கமெண்ட்ல கேட்கலாம். ஓகேவா? நான் ஃப்ரீயா இருக்க டைம் நான் அதுல நான் முடிஞ்சா கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய இது ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி இப்ப காலேஜ் முடிச்சு இப்பதான் புதுசா வந்திருப்பீங்க பாத்தீங்களா, புதுசா இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய விளையாட்டுத்தனமா தான் இருப்பீங்க. காலேஜ் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பீங்க. வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேருவாங்க. அங்க 2 பிள்ளைங்களை பார்ப்பாங்க. அப்படியே ஊர் சுத்துறது வைக்கிறது இப்படியே பாத்தீங்கன்னா போயிடும். கடைசி பாத்தீங்கன்னா பையன் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற பையனா இருப்பான். பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரு செட்டிலான பொண்ணா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவே திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயா டைவர்ட் ஆகி பிள்ளைங்க பின்னாடி சுத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்பையும் கோட்டை விட்டு போயிருவா. அவ டாட்டா காமிச்சிட்டு போயிருவா. இதுதான் நடக்கும். ஓகேவா? சோ ஜாப் வாங்குற வரைக்கும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே பார்க்காம நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிக்க பாருங்க. இன்னொன்னு உங்களுக்கு சீரியஸ்னஸ் ஏஜ் இருக்கிறனால அந்த சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா வருஷம் போக போக 2-3 எக்ஸாம் எழுதி அடி வாங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா கத்துக் கொடுக்கும். அந்த நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே சொல்றேன். ஓகேவா? எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நீங்க ஜாப் நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ணுங்க, நீங்க என்னனாலும் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது நீங்க இந்த மாதிரி நீங்க தவறி நீங்க விழுந்துட்டாலோ இல்ல வேற ஏதாவது டைவர்ட் ஆயிட்டாலோ நீங்க அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டைமும் பாத்தீங்கன்னா ஓடி போயிடும். காம்படிட்டர் ரொம்ப அதிகமாயிரும். அதுக்கப்புறம் நீங்க பயங்கரமா போட்டி போடுற மாதிரி ஆயிரும். ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? அதனாலதான் சொல்றேன் அந்த நிலைமைக்கெல்லாம் போக கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டி இப்போதைக்கு சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜாப் எப்படியாவது வாங்க பாருங்க. ஓகேவா? சோ இந்த சேனல்ல மெயினா ஆரம்பிச்சதோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா நான் முன்னாடியே என்னுடைய லைஃப் ஜர்னி வீடியோலயே சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதே கிடையாது. அதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை. தமிழ்நாட்டினாலே பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே என்னன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி அதை விட்டாக்கா மேக்சிமம் பாத்தீங்கன்னா பேங்கிங் தான் எழுதுறாங்க. இந்த எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் எழுதுறதும் கிடையாது. அதை பத்தி ஒரு பெரிய அவேர்னஸும் இல்லாம இருக்கு. ஸோ அதுதான் அந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும்.
அவங்களுக்கு நம்மளால எஸ்எஸ்சி ரயில்வேக்கு முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு நடத்தணும், நம்ம சொல்றது வரணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பீப்புள் எப்படியாவது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய பேர் போகணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா ஆரம்பிச்சது. நீங்க நிறைய பேர் போகணுன்றதான் என்னோட ஆசை. நான் இப்போ ரயில்வேல இருக்கேன், திரும்பி பார்க்கும்போதெல்லாம் தமிழ் மக்களா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்க்கும்போது நிறைய வடக்கன்ஸுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் பீப்புள்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா நல்லா பார்க்கும்போது பரவாயில்ல. நான் நிறைய பேர் வந்து பர்டிகுலரா நம்ம சவுத் சைட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு ஒன்று தோணும்ல, அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து மெயினா இதை ஆரம்பிச்சது. ஸோ என்னுடைய ஜேர்னியை நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டே தான் போய்கிட்டே இருப்பேன். உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த CBT 1 ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து உங்களை மீட் பண்ணலான்னு இருக்கேன். மீட் பண்ணி லைவா வந்து உங்களுடைய டவுட்ஸ் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு லைவா வந்து சிலருக்கு கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அதனால ஒரு பிளேஸ் நான் சொல்றேன், அதை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ லைவா ஏதாவது மீட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட், எப்படி படிக்கணும், என்ன சோர்ஸை ரெஃபர் பண்ணலாம், எப்படி படிச்சா கரெக்டா இருக்கும், என்ன மாதிரின்றது நீங்க என்ன டவுட்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படியாவது இந்த வருஷம் இந்த 2025 விட்டா அடுத்து கிடையாது அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சு படிங்க. நல்ல ஒரு போஸ்டிங் வாங்குங்க. போஸ்டிங் வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஓகேவா? ஸோ இதை தான் மெயினா இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.